ஸோ சைபர் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வந்து குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இதில் வந்து நம்ம நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்ருப்போம். என்னதான் விழிப்புணர்வுகள் கொடுத்துட்டு இருந்தாலுமே வந்து சைபர் தாக்குதல் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. விதவிதமான சைபர் குற்றங்கள் வந்து அரங்கேற்றிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஓடிபி நம்பர் ஷேர் பண்ணக்கூடாது, பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, அதே மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து வர லீக்கை கிளிக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு சைபர் தாக்குதல் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு இந்த க்ரைம் வந்து ஒரு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியே வந்து கேபாலுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன, ஏன், எதுக்காக எனக்கு இப்படி நடந்தது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அப்போ ஹைதராபாத்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தபோது ஏர்போர்ட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த கால் வந்திருந்தது. சரி நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இருக்கிற சைபர் பிரைமை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தேன் 1930. அதுக்கப்புறம் அந்த இருக்கிற சைபர் அஃபீஷியல்ஸோடு பேசி அந்த ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 வீக்காக இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னு லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து ஒரு சென்னையிலேருந்து ஒரு கால் ரிப்போர்ட் இந்த மாதிரி என்னோடய வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன மாதிரி தாக்குதல்கள் அப்படி தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக அவங்க நான் வர சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு நிறைய இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிது. ஸோ இதை நான் வந்து பொதுமக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த சைபர் தாக்குதல், இந்த வாட்ஸ்அப் ஹேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ஹேக்கிங். ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் ஹவு இட்ஸ் ஹேப்பன் அப்படின்றத. ஸோ இந்த வாட்ஸ்அப் ஹேக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வந்து சீனியர் சிட்டிசனையும் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க தான் நிறைய டார்கெட் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த சைபர் தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சைபர் கிரிமினல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நம்பர் வந்து ரேண்டமாக பிக் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து ரேண்டமாக பிக் பண்ணிக்கிறாங்க. அது யாராக வேணா இருக்கலாம். ஸோ இந்த தாக்குதலில் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் இருக்க பெண்களோ முதியோர்கள் தான் இதில் அதிகமாக டார்கெட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களோட டேட்டாஸ் வந்து மொபைல் நம்பர் எங்கேயாவது ரேண்டமாக பிக் பண்ணிவிட்டு அவங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நம்பரை வந்து அந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் வாட்ஸ்அப்பில் வந்து ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு ஓடிபி ஒன்று வரும், கோடு வரும். ஸோ அந்த கோடு அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் அதை வந்து அவன் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அப்போ இமிடியேட்டாக அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து நான் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேங்க, ஒரு நம்பர் தப்பாக போட்டேன். ஸோ வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்களுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் எனக்கு அந்த வெரிஃபிகேஷன் கோட் சொல்ல முடியுமா அப்படின்றான். ஸோ வெரிஃபிகேஷன் கோடு வந்து ஆப்வியஸாக வந்து நம்ம ஒரு பேங்க் ஓடிபியோ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண வேணாம்னு நிறைய அவேர்னஸ் கொடுத்துருப்போம். ஆப்வியஸாக இது ஒரு வாட்ஸ்அப் கோடு தானே, வாட்ஸ்அப்லேருந்து தானே வந்திருக்கு. ஸோ மேபி அவன் தப்பாக போட்டிருக்கலாம் நம்பர் அப்படின்றதுனால. ஸோ அவன் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை சார் நான் தெரியாமல் போட்டேன், நான் இந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதனால் தயவு செஞ்சு எனக்கு வந்து அந்த நம்பர் ஷேர் பண்ணுங்கள், தப்பாக நினைக்காதீங்க, இயர் ஆஃப்டர் ஐ வோட் டிஸ்டர்ப் யூ, தப்பாக போட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டினியூஸாக வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டில் இருக்க மெண்டலாக இருக்கட்டும், சரி ஓகே இவ்வளோதான் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களே, ஜென்யூனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் கூட அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் ஷேர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப் வந்து அவனோட வாட்ஸ்அப் கண்ட்ரோலில் போயிடுது. அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து அவன் ஃபோனில் வந்து ஆக்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த வாட்ஸ்அப் அவனோட கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், ஈ கேன் ஆக்சஸ் ஆல் யுவர் சேட்ஸ், கான்டாக்ட், மெசேஜ், வீடியோஸ் எல்லாமே அவனால் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். உங்களோட கான்டாக்டில் இருக்கிற வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவனால் வந்து மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அவன் வாட்ஸ்அப் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுறான் அவனோட வாட்ஸ்அப்பில். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து இதில் 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் பார்த்துருப்பாங்க அந்த டைமில், அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகுது தெரிஞ்சவொடனே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவன் அதுக்குள்ளே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னா ஸோ உங்களுக்கு அந்த கோடு வராது, அவனுக்கு தான் அந்த கோட் போகும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு கோடு வரலை அப்படின்னா கடைசியாக ஒரு டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க அதை. ஸோ வாட்ஸ்அப் ரிப்போர்ட் பண்ணாலுமே அவங்க அந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணி
அந்த சார்ட் அவுட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 ஒர்க்கிங் டேஸ், மேக்ஸிமம் 7 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் டைப் எடுத்துக்கிறாங்க. இந்த 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அந்த சைபர் கிரிமினல் வந்து உங்கள் வாட்ஸ்அப் கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் கான்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து அவன் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த மாதிரி மெசேஜ் கண்டினியூஸாக அனுப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து யாராவது வாட்ஸ்அப் மூலியமாவோ சோஷியல் மீடியாவில் வந்து க்ளோனிங்லையோ இல்லை ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு மணி டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வெரிஃபிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அன்லிமிட்டட் கால்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்போது இது வந்து உங்கள் கான்டாக்ட் மட்டும் கிடையாது, வெளியிருக்க கான்டாக்டுக்கும் ஒன்றா சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ உங்களுக்கு நிறைய அன்வான்ட் கால்ஸ் வரும்போது எல்லாருமே வந்து ஒரு டைட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே இன்னும் அவனுக்கு வந்து அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஆகிடுது. என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி அவனை எல்லாரோடையும் கான்டாக்டை சேட் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன், ஒரு ப்ராப்ளமில் இருக்கேன், கொஞ்சம் இமீடியட்டாக வந்து ஒரு 2000 அனுப்புங்க, 3000 அனுப்புங்க, 10,000 அனுப்புங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட். அப்படி பேசும்போது ஆப்வியஸாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணுவாங்க. ஃபோன் நம்பர் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன் இதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஆப்வியஸாக நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் கால் ட்ரை பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் கால் ட்ரை பண்ணும்போது ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். இப்போ நிறைய டீப் ஃபேக் வீடியோஸ்லேருந்து ஏஐ டெக்னாலஜி வந்து வாய்ஸ் ஓவர்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ நம்மளோட வாய்ஸ் மாதிரியே அவனும் பேசி இந்த மாதிரி வந்து நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன், அதனால தான் என்னோடய ஃபோன் கால் மேலே ரீச் ஆகலை, நான் ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகி நான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு இமீடியட்டாக ஒரு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டுக்கெலாம் வந்து அவங்க ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு ஃப்ரெண்டாக ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளமில் இருக்கேன், எனக்கு வந்து மணி சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி மணி வாங்கிட்டு இருந்தாங்களோ, ஸோ அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்து ஸோ இந்த மாதிரி நம்மளோட கான்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து பணத்தையும் இழந்துட்டுருக்காங்க. ஸோ இதனால் படம் மட்டும் லாஸ் கிடையாது, நம்மளோட நேமும் டேமேஜ் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து வாட்ஸ்அப் மட்டும் தான் கண்ட்ரோல் ஆகுதா, காம்ப்ரமைஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தெர் இஸ் அ சான்சஸ் வெரி பிக் லெவல் நம்மளோட ஃபோனும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய டேட்டாஸ் வச்சுருப்போம் அந்த இடத்துல, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், பின் நம்பர், ஃபினான்ஷியல் டீடெக்ஸ் அண்ட் நம்மளோட ஃபோட்டோஸ், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபோனே காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இப்போ இந்த தாக்குதல்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த க்ரைம் நிறைய ரிப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது நிறைய அன்னோன் நம்பர்லேருந்து வர கால்ஸ் அட்டன் பண்ணாதீங்க, லிங்க் கிளிக் பண்ணாதீங்க, ஓடிபி ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்ன காலை போய் இப்போ நம்மளோட நம்பர்லேருந்தே நம்மளோட கான்டாக்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது அன்னோன் பர்சனோட கான்டாக்ட் கிளிக் பண்ணாதீங்க, அன்னோன் பர்சனோட மெசேஜஸ் ஓப்பன் பண்ணாதீங்கன்னு சொல்ல ரீசன் போய் இப்போ நம்ம நம்பர்லேருந்து வந்து ஓப்பன் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு சினாரியோ வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெர் இஸ் அ வே. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து செக்யூர்டாக இருந்துடணும் அப்படின்னும் போது எல்லா வாட்ஸ்அப் யூசர்ஸுமே கம்பல்சரி உங்களோட ஃபோனில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கே வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஹேக்கிங், அதாவது உங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி வந்து கோட் ரெக்வஸ்ட் பண்ணுறான், ஸோ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கோட் ஷேர் பண்ணிட்டீங்க, இல்லைனா ஏதோ ஒரு லீக்கை கிளிக் பண்ணனால உங்களோட வாட்ஸ்அப் வந்து அவனோட கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடத்திருந்தாலுமே, அவன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஃபோனில் எனேபிள் பண்ணியிருந்தீங்க. ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் செக்யூரிட்டியில். ஸோ அதை வந்து இமிடியேட்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை பின் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பின் அவன்கிட்ட கிடைக்கல அப்படின்னா அவனால் வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து அவனால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் அவனோட கண்ட்ரோலில் போயிருந்தாலுமே, உங்களோட வாட்ஸ்அப் அவன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலுமே அவனோட ஃபோனில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அவனுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இட்ஸ் யூஸ்லெஸ். ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே வந்து இன்றைக்கே வந்து இந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃபோனில் எனேபிள் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த 3 முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கே கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த வாட்ஸ்அப் தாக்குதல், சைபர் தாக்குதல் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா சைபர் அச்சுறுத்தல்கள் அப்படின்றது வந்து
இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் வந்து அதிகமாக இருந்தாலுமே ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற சில விஷயங்களால் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். ரெண்டாவது விஷயம், நம்ம வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிபி அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்சுவலாக எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா என்னோட கான்டாக்ட் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் ஃபிக்ஸ் பண்ண போதே டிபி ஃபிக்ஸ் பண்ணும் போதே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்டட் பர்சன்ஸ் வந்து என்னோட டிபி பார்க்கக்கூடாது, ஒன்லி டு மை கான்டாக்ட்ஸ், ஷேர் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கான்டாக்டில் இல்லாத பர்சன்ஸுமே இன்கேஸ் நம்மளோட நம்பர் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளோட வாட்ஸ்அப் டிபி பார்க்க முடியும், நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து இமிடியேட்டாக வந்து டிசேபிள் கொடுத்துருங்க. ஸோ ஒன்லி டு மை கான்டாக்ட்ஸ், இல்லைனா வந்து செலக்டட் கான்டாக்ட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஷேர் டு ஆல் அப்படின்றது வந்து வைக்காதீங்க. இது ரொம்ப கண்டிப்பாக ஒரு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, சேட் பேக்கப். வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேட் ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா அது ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி கேட்பாங்க செட்டிங்ஸில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்கப் வந்து நெவர் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னும் போது ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப்போட பேக்கப் தேவைப்படும். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்றதுனால வாட்ஸ்அப் பேக்கப் தேவைப்படுறதுக்காக எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அந்த அக்செப்ட் பண்ண எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ஹிஸ்ட்ரி, அது வந்து நம்மளோட ஃபோட்டோஸாக இருக்கலாம், டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனான கூகுள் டிரைவில் தான் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து நம்ம மொபைல் வாட்ஸ்அப் நம்பரில் இருந்து இன்னொருத்தருக்கு டைப் பண்ணுற அந்த ட்ராவல் ஆகிற டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பில் இருந்து நான் ஹேக்கிங் ட்ரை பண்ணுறேன், அது ஆப்போசிட்டில் இந்த சென்டருக்கு போகிற வரைக்கும் யாருமே நடுவில் வந்து ஹேக் பண்ணி நான் என்ன மெசேஜ் அனுப்புகிறேன்றதை பார்க்க முடியாது. இதுதான் என் டு என் என்கிரிப்ஷன். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேட் ஹிஸ்ட்ரி பேக்கப் பண்ணுறதுனால கூகுள் டிரைவில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ கூகுள் டிரைவ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கூகுள் டிரைவ் ஆக்சஸ் யாருக்காவது கிடைக்கிது அப்படின்னும் போது ஆப்வியஸாக அந்த டிரைவில் இருக்க எல்லா சேட் பேக்கப் ஹிஸ்ட்ரியுமே பார்க்க முடியும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே நெவர் அப்படின்றத வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆப்வியஸாக அதுக்கான ஆபத்துகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அவங்களால தலையிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்குமே என் டு என் என்கிரிப்ஷன் ஒன்லி ஃபார் த மெசேஜ் செட்டிங், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சேட் பேக்கப் ஹிஸ்ட்ரி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேக்கப் ஹிஸ்ட்ரிக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சிக்னல்ஸ் அண்ட் டெலகிராம் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் சர்வர். பட் வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் சேட் பேக்கப் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தேர்ட் பார்ட்டி சர்வரில் தான் கூகுள் டிரைவில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருமே சேட் ஹிஸ்ட்ரி பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருமே எல்லா டேட்டாவுமே கான்ஃபிடென்ஷியல் சென்சிட்டிவ்ஸ் தான். ஸோ இதில் வந்து இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் ப்ரியாரிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து நெவர் கிளிக் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு ஸ்டோரேஜ் தான் வந்து க்ளவுட்லேயோ இல்லைனா வந்து ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களோட பர்சனல் இதில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும். மூணாவது விஷயம் வந்து வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே வந்து ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு யாராவது வந்து ஒரு 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 லிங்க் அனுப்புகிறாங்க, இல்லைனா ஒரு வீடியோஸ் அனுப்புகிறாங்க, ஸோ அதில் ஏதாவது ஒரு மால்வேர் இருக்குது, ஏதாவது வைரஸ் இருக்குது அப்படின்னா அது உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆட்டோ டவுன்லோட் வந்து டிசேபிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆட்டோ டவுன்லோட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் அந்த செட்டிங்ஸில் போட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த மீடியா ஆட்டோ டவுன்லோடை வந்து வெரி யூஸிங் மொபைல் டேட்டா வித் யூஸிங் வைஃபை அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து மீடியாவில் வந்து ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டிசேபிள் கொடுத்துருங்க. அது வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸோட கிளிக் பண்ணுற மாதிரி டவுன்லோட் ஆகிற மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருங்க. எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீ ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் டேட்டா இது தான் டவுன்லோட் ஆகலாம், ஃபோட்டோஸு மொபைல் டேட்டா இது தான் வீடியோஸ் டவுன்லோட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இந்த மாதிரி சைபர் கிரிமினல்ஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதாவது ஒரு அனுப்புகிறாங்க ஃபோனுக்கு அப்படின்னும் போது
ஸோ ஆட்டோ டவுன்லோட் இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஸோ இதை யாருமே நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். ஸோ அதனால் இமிடியேட்டாக வந்து நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சேட் பேக்கப் ஹிஸ்ட்ரி வந்து இன்றைக்கே வந்து அதை வந்து நெவர்னு கொடுத்துருங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இன்றைக்கே எனேபிள் பண்ணிடுங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டவுன்லோட். இந்த ஆட்டோ டவுன்லோட் வந்து கம்பல்சரி வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கே பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி வாட்ஸ்அப் தாக்குதல்லேருந்து உங்களால் வந்து பாதுகாத்துக்க முடியும். ஸோ இது ரொம்ப ஒரு சிவியராக போயிட்டுருக்கு. இது ஒரு செயின் லிங்க் மாதிரி வந்து சைபர் கிரிமினல்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இமிடியேட்டாக வந்து இந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, இதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து இந்த வாட்ஸ்அப் தாக்குதல்லேருந்து உங்களை பாதுகாத்துக்க முடியும். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.